பச்சடிக்கு நான் செய்ய இருக்கிற மாங்காயோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவு இருக்கும். இதில் மேல் தோல் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை வந்து ஸ்லைஸாக சீவியும் கத்தியால் அப்படி சீவி விட்டும் பச்சடி செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி அதை நல்லா அந்த காய் சிறுவலில் கேரட் திருவோம் தெரியுங்களா, அதில் வச்சு நான் நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக சீவி எடுத்துகிட்டு போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வேகத்துக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். பச்சடியும் சீக்கிரமாக ஒரு 10 நிமிஷத்துக்கு அதிகம் அதுக்குள்ளே நம்ம பச்சடி ரெடி பண்ணிடலாம். அப்புறம் அந்த பச்சடி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெயில் நாளில் செய்கிற மாங்காய் பச்சடிக்கு கண்டிப்பாக நீங்கள் தேங்காய் எண்ணெயில் செஞ்சுக்கோங்க. ஏன்னா மாங்காய் பச்சடி கொஞ்சம் உடம்பு வந்து கொஞ்சம் சூடு அதிகரிக்கும், உஷ்ணத்தை அதிகப்படுத்தும். தேங்காய் எண்ணெயில் செய்யும்போது அந்த உஷ்ணத்தன்மை ஓரளவுக்கு குறையும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கிறேன். இந்த பச்சடி சாப்பிடும்போது அந்த வறுபட்ட உளுந்து வாயில் கடிப்படும்போது ரொம்ப ருசியாக இருக்கும். தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் எடுத்து பொடியாக கிள்ளி சேர்த்துருக்கிறேன். கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை. இதெல்லாம் வந்து அளவாக வறுபட்டு நல்லா மணமாக வாசனை வரணும். அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வெயிட் பண்ணலாம். தாளிப்பு நல்லா மணமாக வாசனை வரும்போது இப்போ நம்ம துருவி எடுத்துருக்கிற அந்த மாங்காய் துருவலை இது உள்ளே சேர்த்துடலாம். நான் 1 கப் அளவுக்கு எடுத்துக்கிற மாங்காய் துருவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்துருக்கிறேன். மாங்காயும் பார்த்திங்கன்னா அளவான புளிப்பு தான் இருக்குது. புளிப்புச்சுவை அதிகமாக இருக்கிற மாங்காய் நம்ம பச்சடி சேர்த்து எடுக்கிறோன்னா வெள்ளத்தோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். புளிப்பு கொஞ்சம் திட்டமாக இருக்குதுன்னு நினைக்கும் போது ஒரு பங்குக்கு ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெல்லம் சேர்த்தா சரியாக இருக்கும். இப்போ நான் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதே அளவுக்கு காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இது நல்லா ஒரு மைல்டாக ஒரு காரத்தன்மையோட இனிப்புச்சோடு கலந்து சாப்பிடும்போது நல்லா இருக்குன்றதுக்காக நான் வந்து இந்த காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது காரத்தன்மையும் அதிகமாக இருக்காது. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் ஒன்றா நம்ம கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் ஒரு தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டம்ளருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். இதில் முதல்ல நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து முதல்ல நம்ம கலந்து விடுவோம். கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள். இதுவே நம்ம சீவி சேர்த்து நம்ம பச்சடி செய்கிறோன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். ஏன்னா மாங்காய் வேகணும் இல்லைங்களா, வெந்து நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வேகணுன்றதுக்காக தண்ணியோட அளவு அப்போ அதிகமாக சேர்க்கணும். நம்ம துருவி சேர்த்துருக்கிறதால தண்ணியோட அளவு கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே பரவாயில்ல. நான் மறுபடியும் மீதி இருக்கிற தண்ணியை இதில் சேர்த்துட்றேன். மாங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 3/4 பங்கு அளவுக்கு வெந்து வந்துருச்சு. இதில் ஒரு கொஞ்சமாக உப்பு ஒரு கல் அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு 1/2 நிமிஷம் போல் மூடி போட்டு விட்டுடலாம். மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டு வெந்தால் அதனுடைய பச்சை வாசனை போயிடும். 3/4 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். நீங்கள் நார்மல் வெல்லம் கூட சேர்த்துடலாம். இப்போ நான் எடுத்துருக்கிறேன் இந்த நாட்டு சர்க்கரையை உள்ளே சேர்க்குறேன். சேர்க்கும் போதே பார்த்திங்கன்னா அதனுடைய அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கிறதால அந்த பவுலில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்க்காமல் நிறுத்திட்டு மீதி எல்லாமே சேர்த்துருக்குறேன். இப்போ இதை வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விடும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இலக்கம் கொடுத்து திக்காக வரும். அது வரைக்கும் நம்ம இதை வந்து கலந்து விடணும். சர்க்கரை சேர்த்து நல்லா இலகி திக்காகி வந்திருக்குது. நல்லா கொதித்து அந்த பச்சை வாசனை போனது நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான்.